மீட்பின் செய்தி மேய்ப்பர்களுக்கே முன்னறிவிக்கப்பட்டது. காரணம் எளிது. ஞானிகள் புறப்பட்டு வந்து பணிந்து கொண்டார், சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டார். அவர்கள் ஞானிகள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள், அரசு அவையில் முக்கியமானவர்கள், கனம் பெற்றவர்கள். கனம் பெற்ற மனிதர்கள் சாஷ்டாங்கமாய் விழுகிறார். தங்களை தரை மட்டுமாக பணிந்து கொண்டார், விழுந்து வணங்கினார். தங்களுடைய கனத்தை அவர்கள் பார்க்கவே இல்லை, தங்களுடைய மேன்மைகளை பார்க்கவே இல்லை. தரை மட்டுமாக தங்களை தாழ்த்தினார்கள். தரை மட்டுமாக தங்களை இறைவன் முன்பு பணிந்து கொள்ளும்படி தங்களை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார். அவர்கள் உலகத்தில் வேற யாருக்கும் பணிந்து கொள்ளவே இல்லை. வழியில கண்ட ராஜாவை கூட பணிந்து கொண்டார்கள், எழுதப்படவில்லை. அதனால இறைவனை உயர்ந்தவர்கள் ஞானிகள் சாஷ்டாங்கமாய் விழுந்து தங்களை எளிமைப்படுத்தினார், தங்களை அர்ப்பணித்தார்கள், தங்களை தாழ்த்தினார்கள். மேன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுத்தார்னா அதை நம்ம அந்த மேன்மையை வச்சு நாம மேட்டிமை அடைந்து விடக்கூடாது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தாலும் நம்முடைய நிலை மாறக்கூடாது, நம்முடைய உள்ளம் மாறிவிடக்கூடாது. நம்முடைய சுபாவங்கள் அவருக்கு முன்பு எளிமையாகவே இருக்க வேண்டும். உயர்வுகள் எவ்வளவு வந்தாலும் சரி, உள்ளத்தில் எளிமை இருக்க வேண்டும். இறைவன் அப்பொழுதுதான் கூட இருப்பான். ஆகவே பிறந்த ஆண்டவர் உங்கள் உள்ளத்துக்குள் பிறக்க வேண்டும். பிறந்த ஆண்டவர் உங்கள் இல்லத்துக்குள் பிறக்கும்படி உங்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் மாட்டு கொட்டகையாய் மாற்றுங்கள். மாட்டு கொட்டகையில் பிறந்த இயேசு உங்கள் உள்ளத்துக்குள் பிறப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புதிய ஆண்டின் வாழ்த்துக்களை மீண்டுமாக தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.